லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நீட் தேர்வு முடிவுகளை நகரங்கள் வாரியாகவும் மையங்கள் வாரியாகவும் தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இதில் அதிக மதிப்பெண்ணுடன் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் எண்ணிக்கை சில மையங்களில் மட்டும் அதிகமாக உள்ளது தெரியவந்துள்ளது. அது குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் பாலவெற்றிவேல். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி நீட் தேர்வு எழுதிய 23,32,000 மாணவர்களுடைய தேர்வு முடிவுகள் நகரங்கள் வாயிலாக, தேர்வு எழுதிய மையங்கள் வாயிலாக நேற்று பிற்பகல் வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நீட் தேர்வு விவகாரம் தொடர்பான வினாத்தாள் விற்பனை, வினாத்தாள் கசிவு, ஆள் மாறாட்டம் என கடந்த ஒரு மாதமாகவே நாடு முழுவதும் நீட் தேர்வு விவகாரம் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நடைபெற்று வரும் நிலையில் நீட் தேர்வினுடைய நம்பகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வகையில் நகரங்கள் வாயிலாக, தேர்வு எழுதிய மையங்கள் வாயிலாக முடிவுகளை வெளியிட வேண்டும் என நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி நேற்று பிற்பகல் வேளையில் NTA வெப்சைட்டில் ரிலீஸ் செஞ்சுருக்காங்க. குறிப்பாக 571 நகரங்களில் 4750 தேர்வு மையங்கள் வாயிலாக அந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்குது. இந்த முடிவுகளிலேயே பல அதிர்ச்சி தரும் தகவல்கள் வெளியாகிருக்கிறது. அதை தான் புதிய தலைமுறை சுட்டிக்காட்ட போது, குறிப்பாக எந்தெந்த நகரங்களில் என்ன மாதிரியான தேர்வு மையங்கள், அதில் எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, 600க்கும் மேலே எத்தனை பேர் பாஸ் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற விவரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாட்டிலேயே அதிகமாக தாக்கூர் கல்லூரியில், சிகார் நகரத்தில், ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த தேர்வு மையத்தில் தான் அதிகபட்சமாக 600 மதிப்பெண் பெற்றவர்கள் 20.5% பேர். 356 பேர் தேர்வு எழுதுறாங்க. அந்த 356 பேர்ல கிட்டத்தட்ட 65 பேர் 70 பேருக்கு மேல இந்த இடத்துல மட்டுமே கிளியர் பண்றாங்க. 20% மேல இந்த தேர்வு மையத்திலிருந்து 600 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. அடுத்த தேர்வு மையம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ராஜஸ்தான் மாநிலம் சிகார் நகரம், அதே நகரத்தில் மற்றொரு தேர்வு மையம் குருகுல் சர்வதேச பள்ளி. தேர்வு எழுதிய மாணவர்கள் 515, 600க்கும் மேல் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மொத்தமாக 720க்கு 600க்கு மேல தேர்ச்சி பெற்றவங்களே 18%. மூன்றாவது இடத்துல பிடிச்சிருக்கிற அடுத்த தேர்வு மையத்தோட விவரங்களை பற்றி தான் பார்க்க போறோம். சிகார் நகரமே தான் மூன்றாவதாக. சிகார் நகரத்தில் தேர்வு மையம் ஒன்று. மீண்டும் வித்யா பாரதி பள்ளியினுடைய தேர்வு மையம். தேர்வு எழுதிய மாணவர்கள் 1001 பேர். 600க்கும் மேல் தேர்ச்சி பெற்றவர்கள், மதிப்பெண் பெற்றவர்கள் 13.2% பேர் வாங்கியிருக்கிறாங்க. நான்காவது இடத்தில் பிடித்திருக்கும் அடுத்த தேர்வு மையத்தை பார்க்க போறோம். 3 தேர்வு மையங்கள் ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்தவையாக இருக்கிறது. நான்காவதாக உள்ள தேர்வு மையம் ராஜ்கோட், குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவையாக இருக்கிறது. RK பல்கலைக்கழகத்தை தேர்வு மையமாக கொண்டு 1968 பேர் மே 5ஆம் தேதி தேர்வு எழுதியிருக்காங்க. அதுல 12.5% பேர், கிட்டத்தட்ட அந்த தேர்வு மையத்தில் மட்டும் 150க்கும் மேற்பட்டோ 600க்கும் மேற்பட்ட மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. இப்போ குஜராத்துக்கு அடுத்தபடியா வேற அடுத்து என்னென்ன தேர்வு மையத்தில் என்ன மாதிரி நடக்குதுன்னு பார்க்கலாம். கேரளா, தென்னிந்தியாவை பொறுத்தவரையும் கோட்டயம் நகரத்தில் கேரளாவில் சின்மயா வித்யாலயா பள்ளியில் 386 பேர் தேர்வு எழுதினார்கள். அதில் 600க்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் 10.4% பேர் எடுத்திருக்கிறாங்க. இவ்வளவுதான் விவரமா அப்படின்னு பார்த்தா மொத்தம் 4750 தேர்வு மையங்கள் இருக்குது. அப்போ 5 வந்துருச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த ஏதாவது இருக்கா அப்படின்னு புதிய தலைமுறையுடைய தரவு குழு நேரடியாக அதை நேற்றிலிருந்து அதை ஆய்வு செஞ்சதுல முக்கியமான ஒரு முடிவு வெளியாகிருக்குது. நாமக்கல், தமிழ்நாட்டில் நாமக்கல் நவோதயா பள்ளியில 659 பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. அதுல 14.4% பேர், அதாவது மொத்தமாக 95 பேர், 659ல 95 பேர் 600க்கும் மேல் மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளி தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய மாணவர்கள்ல 14%க்கும் மேற்பட்டோர் 600க்கும் மேல் மதிப்பெண் பெற்றிருக்கிறாங்க. நாமக்கல்லையே மற்றொரு தேர்வு மையமான KSR அப்படிங்கிற ஒரு தேர்வு மையத்தில்
மொத்தமாக 422 பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. அதில் 51 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறாங்க, 12% மேலே. அப்போது இந்திய அளவில் ராஜஸ்தான், குஜராத், கேரளா அப்படிங்கிற மாநிலத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் நாமக்கல்ல குறிப்பாக 8 மதிப்பெண்கள் தமிழ்நாட்டில் ஓவராலாக 720க்கு 720 எடுத்திருக்காங்க. அதில் 4 மதிப்பெண்கள் நாமக்கல் தேர்வு மையத்தில் தேர்வு எழுதினவங்க லிஸ்ட்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள மற்ற தேர்வு மையங்களுடைய விவரங்களை நம்ம தொடர்ச்சியாக அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பண்ணும்போது மற்ற தேர்வு மையங்களில் 2, 3 அப்படிங்கிறது தான் 600க்கு மேல் மதிப்பெண் பெற்றிருக்காங்க. ஆனால் குறிப்பாக நாமக்கல்ல உள்ள நவோதயா பள்ளி, கேஎஸ்ஆர் பள்ளி உள்ளிட்ட இடங்களில் அந்த 600க்கும் மேல் மதிப்பெண் பெற்றவர்கள் 14.4% பேர். 700க்கும் மேலே எடுத்தவங்களும் கிட்டத்தட்ட 2 இலக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படி ஒரு சூழலில் தான் இப்போ இந்த நீட் விவகாரம் தொடர்பாக நகரங்கள் வாயிலாக, தேர்வு மையங்கள் வாயிலாக வெளியிடப்பட்டுள்ள இந்த முடிவுகளில் நமக்கு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலாக கிடைத்திருக்கிறது. மற்ற தேர்வு மையம், மற்ற நகரங்கள் வாயிலாக இன்னமும் அந்த அனாலிசிஸ் நடைபெற்று வருது. அப்போ நமக்கு தேர்வு மையங்கள் மூலமாக முறைகேடு நடைபெற்றிருக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு உறுதிப்படுத்த முடியுது. எப்படி என்னென்ன மாதிரி ராஜஸ்தானில், குஜராத்தில், கேரளாவில், தமிழ்நாட்டில், நாமக்கல்ல ஒரே தேர்வு மையத்தில் இத்தனை பேர் 600க்கும் மேலே எடுத்திருக்காங்கன்னா, அப்போ தேர்வு மையத்தில் பறக்கும் படை என்ன பண்ணாங்க, தேர்வு நடத்தினவங்க என்ன பண்ணாங்க, கண்காணிப்பு அதிகாரிகள் என்ன பண்ணாங்க, அங்கே இருந்த ஆசிரியர்கள் மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இதுக்கு மத்தியில் ரெண்டாவதாக இன்னும் ஒரு சந்தேகமும் எழுந்திருக்கு. என்ன அப்படின்னா, 1,52,963 பேர் தமிழ்நாட்டில் தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு முதல் முடிவு வந்துச்சு. ஆனால் இப்போ ரெண்டாவதாக ரிலீஸ் பண்ண இந்த பட்டியலில் 1,53,400 பேர் இருக்காங்க. அதாவது 467 பேருடைய மதிப்பெண், அவங்களுடைய பேர் பட்டியல் எக்ஸ்ட்ரா இந்த லிஸ்ட்டில் சேர்க்கப்பட்டிருக்குது. ஏற்கனவே தேர்ச்சி பெற்றவங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்துருச்சு. நேற்று ரிலீஸ் பண்ண இந்த லிஸ்ட்டில் 460 பேர் எக்ஸ்ட்ரா பேர் வந்தது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. தேர்வு மையங்கள் வாயிலாக பார்த்தோம் அப்படின்னா 600க்கும் மேலே மதிப்பெண்கள் பெற்றவர்களுடைய விவரங்களும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தனித்தனியாக நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் பகுப்பாய்வு செய்யும் போது நகரங்கள் வாயிலாகவும் மாறுபடுது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்பு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கு. வர 22ஆம் தேதி அடுத்த விசாரணை நடைபெறும். இது தொடர்பாக தேசிய தேர்வு முகமை தான் விளக்கம் கொடுக்க வேண்டும். நகரங்கள் வாரியாகவும் தேர்வு மையங்கள் வாரியாகவும் நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்ட நிலையில் அது தொடர்பாக வரைகலை தொகுப்புடன் விளக்கினீர்கள். தங்களுடைய விளக்கத்திற்கு நன்றி பாலவெற்றிவேல். லைகா புரொடக்ஷன், சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.